இந்த ஜூலை டம்பு பார்க்கலாமா? அதில் வந்து ஹஸ்பண்டோட பர்த்டேல தான் இந்த ஜூலை மந்த்தே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி ஜாமுன்லாம் செஞ்சு அப்புறம் அது கொஞ்சம் ஷேப் தான் நல்லா வரல. பட் ஆனால் அதை மேனேஜ் பண்ணி டேஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் டெம்பிளுக்கு போனோம். டெம்பிளுக்கு போயிட்ட அப்புறம் செம்மையாக ஷாப்பிங் பண்ணோம். நேட்டிவ் போகிற வேலை இருந்துச்சா, அதனால் செம்மையாக ஷாப்பிங் பண்ணோம். ஹஸ்பண்டோட பர்த்டே அன்றைக்கி மாலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நேட்டிவில் ஃபங்க்ஷன் இருந்ததுனால இந்த வாட்டி நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஹைலாஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு என்னை புக் பண்ணிட்டு இந்த வாட்டி பூம்பாறை போகலான்றது பிளானு. அதனால் கொடைக்கானல்லாம் போய் அங்கே கொஞ்சம் இடம்லாம் பார்த்துட்டு பூம்பாறை போயிட்டோம். நடுவில் போகிறப்பே பூம்பாறைக்கு முன்னாடி கரெக்டாக மழை வந்துருச்சு. ஒரு கெஃபேக்கு போய் அங்கே கொஞ்சம் மேகி எல்லாம் சாப்பிட்டு, ஹில் ஸ்டேஷனில் மேகிலாம் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் கோயிலில் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு இளநீ குடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் போய் ஒரு நாள் செம்மையாக லஞ்சு சாப்பிட்டோம். மதுரைக்கு போகிற வேலை இருந்துச்சு. அங்கே போய் கறி தோசை சாப்பிட்ணும். எனக்கு செம்ம கிரேவிங்ஸாக இருந்துச்சா. கறி தோசை சாப்பிட்டு அப்புறம் ஜிகர்தண்டாலாம் குடிச்சிட்டு எங்கள் நேட்டிவ்க்கு வந்துட்டோம். ஃபீனிக்ஸ் படத்துக்கு போயிருந்தோம். அப்புறம் பாருங்கள், நல்லா செம்மையாக சாப்பிட்டோம். ஊருக்கு வந்தாவே சாப்பாடு தான். அப்புறம் பார்லரில் போகிற வேலை இருந்துச்சு, பெடிக்யூர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு மாலுக்கு போனோம். மாலுக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்தது வந்து ஸ்குவிட் கேம் என் தம்பி கூட முடிச்சுட்டு இந்த சீசன். அப்புறம் இந்த வாட்டி நேட்டிவ் போனதில் இன்னொரு படமும் பார்த்தோம், தலைவன் தலைவி. அப்புறம் என் தம்பியோட பர்த்டே நேற்று, அதையும் முடிச்சுட்டு ஒருவேளை இந்த